அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 23, 24, 25 இந்த 3 தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இன்ட்ராக்ஷன் 2024 என்ற பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி எங்கு நடைபெற்றது? இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி எங்கு நடைபெற்றது 2024? ஆன்சர் சீனாவில் நடந்துச்சு. ஓகேங்களா, அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு ஒன்றுன்னு இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கூட்டமைப்பில் 10 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. சீனா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கடைசியாக பெலாரஸ் அப்படிங்கிற ஒரு நாடு இந்த வருஷம் தான் சேர்ந்துச்சு. ஆக மொத்தம் 10 உறுப்பினர் நாடு இருக்குது. இந்த 10 உறுப்பு நாடும் தான் இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த எதிர்ப்பு பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, சீனாவில் முதல் முறையாக இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியாங் உய்குர் தன்னாட்சி பகுதியில் நடந்துச்சு. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்போட தலைமையகம் பெய்ஜிங்கில் இருக்குது. ஓகேவா, அடுத்த வினா, மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே உட்கட்டமைப்புக்கு தமிழகத்துக்கு எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு செய்கிறதுக்காக தமிழகத்துக்கு எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? 6362 கோடி, 6362 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது நமக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படிங்கிறத தமிழகம் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு உண்டான ஒரு பதில் மாதிரி இது. தமிழகத்தில் 33,467 கோடி மதிப்பீட்டில் 22 ரயில்வே திட்டங்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அம்ரித் ரயில் நிலையங்களாக 77 ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் 687 ரயில்வே மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஊழல் தடுப்பு அமைப்பான லோக்பாலுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? ஊழல் தடுப்பு அமைப்பான லோக்பாலுக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்கன்னா 33.32 கோடி, 33.32 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 2024 to 25 நிதியாண்டு. ஓகேங்களா, யூபிஎஸ்சிக்கு 425 கோடி ஒதுக்கியிருக்காங்க. விளையாட்டுத்துறைக்கு 3442 கோடியும், பாதுகாப்புத்துறைக்கு 6.21 லட்சம் கோடியும், மகளிர் சிறுமிகள் நலத்திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடியும், பிஎஸ்என்எலுக்கு 82,916 கோடி, சிபிஐக்கு 951 கோடி, வேளாண் துறைக்கு 1.52 லட்சம் கோடி. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த வருஷம் 4.9% இருக்குது. அதை அடுத்த நிதியாண்டு 4.5 குறைக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. மொத்த வருவாய் 32 லட்சம் கோடி. ஓகேங்களா, மொத்த செலவின தொகை அப்படிங்கிறது 48 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க. 48 லட்சம் கோடி. அடுத்த வினா, வீடு கட்டுவதற்கு சுய சான்றிதழ் அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? வீடு கட்டுவதற்கு சுய சான்றிதழ் அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ 3500 சதுரடி பரப்பில் கட்டப்படுற குடியிருப்புகளுக்கு இணைய வழியில் சுய சான்றிதழ் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. தரைதளம், முதல் தளம் கொண்ட 7 மீட்டர் உயரத்திற்கு உட்பட்ட குடியிருப்புகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா, இதுக்காக ஆன்லைன் epa.tn.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டையும் தொடங்கியிருக்காங்க. அறநிலையத்துறை ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? அறநிலையத்துறை ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்னா PN ஸ்ரீதர் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டார். 2012 தான் இந்திய ஆட்சி பணி அலுவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் முதல் இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முன்னாள் துப்பாக்கிச் சுடுதல் வீரரான ரன்தீர் சிங். இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ராவுக்கு ஒலிம்பிக் ஆர்டர் விருது அறிவித்தது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி. இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரராக இருக்கிற அபினவ் பிந்த்ராவுக்கு ஒலிம்பிக் ஆர்டர் விருது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வழங்க இருக்காங்க. இதோட இந்த வீடியோ பதிவு முடிஞ்சிச்சு மக்களே. ஸோ நாளையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் தரமாக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக தேவை. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.